இன்னைக்கு காலையில நீங்க கண் விழிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்தியாவுல சுமார் 10,000 குழந்தைகள் பிறந்திருக்கலாம். ஆமா, நிஜமாவே இது ஒரு பிரம்மாண்டமான நம்பர் தான். கண்டிப்பா உங்களை இந்த விரிவான அலசலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மைய கருத்து என்னன்னா, இந்தியாவின் இந்த மாபெரும் மக்கள் தொகை தான். கரெக்ட். இப்போ நம்ம அதிகாரப்பூர்வமா உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடா மாறிட்டோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இது ஒரு முக்கியமான டாபிக். நம்ம கிட்ட இருக்கிற ஆய்வு கட்டுரைகள், தரவுகள் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி அது? அதாவது இந்த 140 கோடிக்கும் அதிகமான மனிதர்கள் அப்படிங்கிறது இந்தியாவை உலக வல்லரசா மாத்த போற ஒரு மாபெரும் வரமா, இல்ல நம்ம வளங்கள்ல உறிஞ்சு நாட்டை பின்னோக்கி இழுக்க போற ஒரு சாபமா? பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தருணத்துல நாம இருக்கோம். இந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது வெறும் பெருமைக்கான விஷயம் கிடையாது. ஆமா, அது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இது உலக பொருளாதாரத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம். நீங்க படிக்கும் தரவுகள் எல்லாமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ரைட், அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இந்த மாற்றம் நம்ம நாட்டோட உள்நாட்டு அரசியல் ஆரம்பிச்சு உலகளாவிய புவிசார் அரசியல் வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஓ, அப்போ இது நம்ம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதார கட்டுரைகள் பலதும் இந்த மக்கள் தொகையை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா தான் கொண்டாடுது. ஆமா, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மக்கள் தொகை பலன் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. இது சும்மா நம்ம நாட்டுல இளைஞர்கள் அதிகம் அப்படின்னு ஒற்றை வரியில சுருக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான இயங்குமுறை என்ன? நல்ல கேள்வி. இத ஆழமா புரிஞ்சுக்க நாம சார்பு விகிதம் பத்தி பேசணும். அதாவது டிபெண்டன்சி ரேஷியோ. ஓகே, அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுல உழைக்கும் வயசுல இருக்கிறவங்க எண்ணிக்கைக்கும் அவங்கள சார்ந்து வாழற குழந்தைகள் அப்புறம் முதியவர்கள் இவங்களோட எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் தான் அது. புரிஞ்சது. அப்போ இந்தியாவுல இப்ப உழைக்கிற இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க இல்லையா? கரெக்ட். சார்ந்திருப்பவர்களை விட இளைஞர்கள் மிக மிக அதிகம். இது ஏன் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல சம்பாதிக்கிறவங்க அதிகமா இருந்து செலவு பண்றவங்க கம்மியா இருந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா அந்த குடும்பத்தோட சேமிப்பு அதிகரிக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த சேமிப்பு பேங்க்குக்கு போவோம். பேங்க் அந்த பணத்தை தொழில்துறைக்கு கடனா கொடுப்பாங்க. ஓ, இதனாலதான் புதிய தொழிற்சாலைகள் உருவாகுது, நாட்டோட உள்கட்டமைப்பு டெவலப் ஆகுது. ஆமா, இதுதான் அந்த மக்கள் தொகை பலனோட உண்மையான இயங்குமுறை. ஆக இது வெறும் ஆட்கள் கிடைக்கிறது மட்டும் இல்ல, மூலதனம் உருவாகிறது பத்தினது. எனக்கு இது எப்படின்னு தோணுதுன்னா, இது ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம் மாதிரி. நல்ல உதாரணம். இந்த என்ஜின்ல அதிக ஆற்றல் இருக்கு, அதாவது இளைஞர்கள் இருக்காங்க. இதனால தொழில்துறைக்கு தேவையான மனித வளம் தடையின்றி கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நுகர்வோர் அதாவது கன்சியூமர்ஸ் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவுல விரிவடையுது. உலகளாவிய பிசினஸ் எல்லாம் ஏன் இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, மக்கள் அதிகம்னா பொருட்கள் வாங்குறவங்களும் அதிகம் தானே. கரெக்ட். நுகர்வோர் சந்தை பெருசாகுதுன்னா 100 கோடி பேர் சோப்பு வாங்குறதையோ அரிசி வாங்குறதையோ மட்டும் குறிக்கல. இங்க நடுத்தர வர்க்கம் ரொம்ப அசுர வேகத்துல வளர்ந்துட்டு வராங்க. ரைட். அவங்களோட அடிப்படை தேவைகள் முடிஞ்சதும் அடுத்த கட்ட வாழ்க்கை தரத்தை நோக்கி போவாங்க. எக்ஸாம்பிள், பைக் வாங்குறது, இன்சூரன்ஸ் போடுறது, டூர் போறது, சாஃப்ட்வேர் வாங்குறதுன்னு அவங்களோட வாங்கும் திறன் வேற லெவலுக்கு போகுது. ஓ, இந்த தொடர் சங்கிலி தான் மார்க்கெட்டை உந்தி தள்ளுதா? ஆமா, ஒரு கம்பெனி இங்க ஒரு புது காரை லான்ச் பண்ணா அதை வாங்க லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்கள் தயாரா இருக்காங்க. இதுதான் வெளிநாட்டு நிறுவனங்களை இங்க காந்த மாதிரி இழுக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் நம்மள வெறும் ஒரு மாபெரும் சந்தையா மட்டும்தான் பாக்குறாங்களா? நாம வெறும் வாடிக்கையாளர்கள் தானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு தேசமா இவ்வளவு பெரிய மக்கள் தொகையில இருந்து நாமே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டாமா? நம்மள நாமே வெறும் சந்தையா சுருக்கிக்கிறது ஆபத்து இல்லையா? நீ சொல்றது ரொம்ப ஆழமான வாதம் தான். ஆனா நம்ம தரவுகள் அப்படி சொல்லல. நாம வெறும் கன்சியூமர்ஸா மட்டும் இல்ல. ஓ, அப்படியா? வேற என்னவா இருக்கும்? உலகளாவிய திறமையாளர்களின் மையமா, அதாவது குளோபல் டேலண்ட் ஹப்பா இந்தியா மாறிட்டு வர்றத நம்ம ஆதாரங்கள் உறுதிப்படுத்துது. இது எப்படி சாத்தியமாகுது? இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம். ஒரு மக்கள் தொகையில 1% பேர் மிகச்சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்களா, கண்டுபிடிப்பாளர்களா இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே. இந்தியாவோட மக்கள் தொகையில அந்த 1% அப்படிங்கிறது சுமார் 1,40,00,000 பேர். வாவ், நிஜமாவா?
இது பல ஐரோப்பிய நாடுகளோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட அதிகமாச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் எண்ணிக்கையில இருந்து தான் புது புது ஐடியாஸ் பிறக்குது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகுது. ஓ, அப்போ இன்னைக்கு சிலிகான் வேலியில இருக்கிற முன்னணி நிறுவனங்கள்ல இந்தியர்கள் அதிகமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? கண்டிப்பா. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், தொழிற்முனைவோர்னு ஏகப்பட்ட திறமைகள் இங்கிருந்து தான் உலகத்துக்கு போகுது. கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றது அந்த மிகச்சிறந்த ஒரு சதவிகிதத்தை பத்தி. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா மீதமுள்ள 99% நிலை என்ன? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஆமா, எல்லாருமே கூகுள்லயோ மைக்ரோசாஃப்ட்லயோ சிஇஓ ஆகிட முடியாதே. இந்த மாபெரும் இயந்திரத்துல இருக்கிற விரிசல்களை பத்தி நாம பேசியே ஆகணும். கரெக்ட். இது அந்த நாணயத்தோட மறுபக்கம். இவ்ளோ இளைஞர்கள் இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் தரமான வேலையை நம்மால கொடுக்க முடியுதா? ஏன்னா நம்ம தரவுகள் வேலை வாய்ப்பின்மை பத்தி ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்குது. நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்க. வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வெறும் வேலைகள் இல்லாதது மட்டும் இல்ல. இதுல 2 சிக்கல் இருக்கு. 2 சிக்கலா? அது என்னென்ன? ஒன்னு, போதுமான வேலைகள் உருவாக்கப்படாம இருக்கிறது. இன்னொன்னு, அதை விட ஆபத்தானது, வேலைக்கு தகுதியற்ற நிலை. அதாவது இளைஞர்கள் இருக்காங்க, ஆனா திறன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, வேலைகள் சில துறைகள்ல கொட்டி கிடக்குது. ஆனா அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ், திறன்கள் இளைஞர்கள் கிட்ட இல்ல. இதத்தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் வேலை இல்லைன்னு இளைஞர்கள் போராடுறாங்க, இன்னொரு பக்கம் தகுதியான ஆட்கள் கிடைக்கலன்னு பெருநிறுவனங்கள் புலம்புறாங்க. கரெக்ட். இது ஒரு முரண்பாடான நிலைதான். பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் கூட்டம் நிரம்பி வழியுது, லட்சக்கணக்கில் பட்டதாரிகள் வெளியே வராங்க. அப்புறம் எப்படி இந்த இடைவெளி வருது? இதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட கல்வி முறைக்கும் தற்போதைய நவீன தொழில்துறை தேவைகளுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய கேப் தான். அதாவது மனப்பாடம் பண்ற கல்வியை சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நம்ம கல்வி நிறுவனங்கள் இன்னும் அதைத்தான் ஊக்குவிக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு யுகத்துக்கு தேவையானது விமர்சன சிந்தனை தான். கிரிட்டிக்கல் திங்கிங், ரைட்? ஆமா. அப்புறம் சிக்கல்களை தீர்க்கும் திறன், தொடர்ந்து புதுசா கத்துக்கிற ஆர்வம், இதெல்லாம் இல்லாதப்பதான் ஒரு வேலைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்க. அதீத போட்டி உருவாகுது. இதனால இளைஞர்கள் மத்தியில கடுமையான மன அழுத்தம் வருது இல்லையா? இது ஒரு சங்கிலி தொடர் விளைவாதான் எனக்கு தோணுது. கண்டிப்பா. வேலை இல்லாதப்பவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன வேலைக்காக கூட நகரங்களை நோக்கி படையெடுப்பாங்க. இதனால அடிப்படை வளங்கள் மேல விழுகிற அழுத்தம் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆமா, நீங்க சிட்டிக்குள்ள நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா புரியும். நகரங்கள்ல நெரிசல்னு பேசும்போது பாத்தீங்கன்னா அது வெறும் டிராபிக் பிரச்சனை மட்டும்தானா? இல்லவே இல்ல. டிராபிக் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியற ஒரு அறிகுறி மட்டும்தான். உண்மையான பிரச்சனை என்னன்னா வளங்களோட செயற்கையான பற்றாக்குறை. ஓ, ரிசோர்ஸ் பிரஷர். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அதிக மக்கள் ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள குவியும் போது அங்க வீடுகளோட வாடகை பல மடங்கு ஏறுது. தண்ணீர் ஒரு ஆடம்பர பொருளா மாறுது. சுத்தமான காற்று அப்படிங்கறதே இல்லாம போயிடுது. கரெக்ட். ஒரு சாதாரண மனிதன் தன்னோட உழைப்பால சம்பாதிக்கிற பணத்துல முக்கால்வாசி இந்த அடிப்படை தேவைகளுக்கே செலவாகிடுது. இதனால அவனால சேமிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் அரசாங்க கட்டமைப்புகள், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஓவர்லோட் ஆகுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதோட திறனுக்கு மீறி பயன்படுத்தப்படும் போது அதோட தரம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. இது வறுமையை நிரந்தரமாக்குது. சமச்சீரான வளர்ச்சி இல்லாததால பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமான இடைவெளி ரொம்ப பெருசாகுது. ஆமா, இன்கம் கேப் அதிகமாகிட்டே போகுது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஒப்பீடு அது? அதாவது நாம மிகப்பெரிய சந்தை பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு ஒரு பக்கம் பெருமைப்படுறோம், ஆனா மறுபக்கம் வளங்கள் பற்றாக்குறையும் வறுமையும் கழுத்தை நெரிக்குது. ஆமா. இது எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல்ல அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏத்திட்டு ஒரு விபத்து நடந்தா காப்பாத்த போதுமான லைஃப் போட்ஸ் இல்லாம நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துதே. ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம். கப்பல் பெருசுன்னு நம்ம பெருமைப்படலாம், ஆனா கீழே இருக்கிற விரிசல்கள் அந்த கப்பலையே மூழ்கடிச்சிடாதா? உங்களோட இந்த அச்சம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா இந்த கப்பல் மூழ்கிறதா இல்ல வெற்றிகரமா பயணிக்குதான்னு தெரிஞ்சுக்க நாம நம்மள சுத்தி இருக்கிற மத்த உலக நாடுகளை ஒருமுறை பார்க்கணும். உலகளாவிய பார்வையா? அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் இந்த மக்கள் தொகையை எப்படி கையாள்றாங்கன்னு பார்க்க சொல்றீங்களா? ஆமா, குளோபல் கான்ட்ராஸ்ட். இது நாம பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனைக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது புரியும். ஓ, அப்படி என்ன பரிமாணம்? இப்போ ஜப்பான், ஜெர்மனி, இத்தாலி மாதிரி நாடுகளை எடுத்துக்கோங்க. அவங்க இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய தேசிய நெருக்கடி என்ன தெரியுமா? என்ன நெருக்கடி? மக்கள் தொகை குறைவு, அதாவது பாப்புலேஷன் டிக்ளைன். ஓ, நிஜமாவா? இத நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே.
நாம மக்கள் தொகை அதிகம்னு கவலைப்படுறோம், ஆனா அவங்க ஆட்கள் இல்லைன்னு கவலைப்படுறாங்களா? ஆமா, அங்க முதியவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆனா உழைக்கும் இளைஞர்களோட எண்ணிக்கை படுமோசமா குறைஞ்சிருச்சு. இதனால அவங்களுக்கு என்ன பெரிய பொருளாதார பாதிப்பு வந்துட போகுது? பொருளாதாரமே சரிஞ்சிடும். ஏன்னா முதியவர்கள் அதிகம் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான பென்ஷன், மெடிக்கல் செலவுக்காக அரசாங்கம் பெரிய அளவுல நிதியை ஒதுக்க வேண்டியிருக்கும். ரைட். ஆனா அந்த நிதியை வரியா கட்டுறதுக்கு உழைக்கும் இளைஞர்கள் அங்க இல்ல. எக்ஸாக்ட்லி. வரி வருவாய் குறையுது, செலவு அதிகரிக்குது. இது ஒரு பொருளாதார மரண சுழல், எக்கனாமிக் டெத் ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்ப அவங்க என்னதான் பண்றாங்க இப்போ? அவங்க இப்போ வேற நாடுகள்ல இருந்து, குறிப்பா இந்தியாவை மாதிரி நாடுகள்ல இருந்து மனித வளத்தை ஈர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. வாவ். அதனாலதான் சொல்றேன், அதீத மக்கள் தொகை ஒரு சவால்னா குறைஞ்சு போற மக்கள் தொகையை அதை விட பயங்கரமான ஆபத்து. ஓ, அப்படியானால் நாம நினைக்கிறது போல மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிறது ஒரு சாபமே கிடையாதா? இது உலக நாடுகளே பொறாமைப்படும் ஒரு வரமா? விஷயத்தை நம்ம அப்படி சுருக்கிட முடியாது. பின்ன இந்த இரண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகளை வச்சு பார்க்கறப்போ இதுக்கான இறுதி தீர்வு தான் என்ன? இத ஒரு சூப்பரான பொருளாதார உதாரணத்தோட நான் விளக்குறேன். மக்கள் தொகையை நீங்க கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த கருத்தாக்கத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஓகே, கூட்டு வட்டி. உங்ககிட்ட இருக்கிற மனித வளத்துக்கு நீங்க முறையான கல்வியை கொடுத்து அவங்களோட உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிட்டு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குனா இந்த மக்கள் தொகை ஒரு நேர்முறையான கூட்டு வட்டியை போல செயல்படும். பாசிட்டிவ் காம்பவுண்டிங், ரைட்? ஆமா, அது நாட்டோட பொருளாதாரத்தை அதிவேகமா பெருக்கி நாம கற்பனையே செய்ய முடியாத உயரத்துக்கு கொண்டு செல்லும். இதுதான் அந்த ரைட் பேலன்ஸ். ஆனா ஒருவேளை அந்த முதலீட்டு நாம செய்ய தவறிட்டா, அதுதான் பெரிய ஆபாயம். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல நம்ம போதுமான முதலீடு செய்யலன்னா அதே மக்கள் தொகை எதிர்மறையான கூட்டு வட்டியா மாறும். அதாவது நெகட்டிவ் காம்பவுண்டிங். கரெக்ட். வறுமை, வேலைவாய்ப்பின்மை, சமூக குற்றங்கள், வளங்கள் மீதான பற்றாக்குறை, இதெல்லாம் நாளுக்கு நாள் பல மடங்கா பெருகி நாட்டை மீள முடியாத கடனிலும் நெருக்கடியிலும் தள்ளிடும். இப்போ எனக்கு நல்லா புரியுது. ஆக மக்கள் தொகை அப்படிங்கிறது தன்னளவிலேயே ஒரு வரமும் கிடையாது, சாபமும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. அது வெறும் ஒரு ஆற்றல், ஒரு டூல் மாதிரி. அந்த கருவிய, அந்த ஆற்றலை எப்படி மனித மூலதனமா மாத்த போறோம் அப்படிங்கிற அரசாங்கத்தோட கொள்கைகள், அப்புறம் நம்மளோட திட்டமிடல், இதுலதான் முழு விடையுமே அடங்கியிருக்கு. ஆமா, இதுல என்னோட முக்கியமான பதிவு என்னன்னா, மக்கள் அதிகமா இருக்கிறது ஒருபோதும் பிரச்சனை கிடையாது. அந்த மக்களுக்கு போதுமான வாய்ப்புகள் இல்லாததுதான் உண்மையான பிரச்சனை. ரொம்ப சரியா சொன்னீங்க. தலையெண்ணிக்கைய மனித மூலதனமா மாத்துறது தான் நம்ம கண்முன் இருக்கிற ஒற்றை இலக்கு. வாய்ப்புகளையும் முறையான கட்டமைப்புகளையும் உருவாக்க தவறினால் மட்டுமே அது பிரச்சனையா மாறும். முற்றிலுமா உண்மை. இன்னொன்னு என்னன்னா, இந்தியாவோட இந்த சாதகமான மக்கள் தொகை பலன் இன்னும் சில தசாப்தங்களுக்கு மட்டுமே நீடிக்கும். ஓ, இது நிரந்தரம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நாமும் ஜப்பானை போல வயதானவர்களின் நாடா மாறத் தொடங்குவோம். ஆமா, ஏன்னா பிறப்பு விகிதம் குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா? கரெக்ட். அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த குறுகிய கால விண்டோவை ரொம்ப சரியா பயன்படுத்தி உள்கட்டமைப்புலயும் ஸ்கில் டெவலப்மெண்ட்லயும் முழு கவனம் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். ரொம்ப சிறப்பா ஆழமா இந்த தரவுகள் எல்லாம் நம்ம நேயர்களுக்காக பகுப்பாய்வு செஞ்சீங்க. இன்னைக்கு விவாதத்தின் மூலமா நாம கத்துக்கிட்ட மிக முக்கியமான பாடம் இதுதான். கண்டிப்பா. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கிறது பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா அந்த மனித சக்தியை சரியான பாதையில வழிநடத்தும் பொறுப்பு நம்ம கொள்கை வகுப்பாளர்கள் கிட்டயும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கிட்டையும் இருக்கு. ஆமா, இதை சரியா செஞ்சா இந்தியா உலகையே வழிநடத்தும். தவறினா நாம பெரும் விலை கொடுக்க நேரிடும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த விரிவான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை, ஒரு சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்வளவு நேரம் நம்ம இளைஞர் சக்திய, இந்த மனித வளத்தை ஒரு மாலமையும் பகமுன்னு பேசினோம். ஆனா எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? பாத்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளருது. ஆமா, அடுத்த 10-20 வருஷத்துல இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவும் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பமும் மனிதர்களோட பல வேலைகளை பறிக்க போகுதுன்னு உலகளாவிய ஆய்வுகள் எச்சரிக்குது. கண்டிப்பா நிறைய வேலைகள் காணாம போகும். ஆலைகள்ல ரோபோக்களும் சாஃப்ட்வேர் துறையில ஏஐயும் ஆதிக்கம் செலுத்த போகுது. மனித உழைப்பே அதிக அளவுல தேவைப்படாத ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சி நடக்கும்போது வேலை தேடுற இந்த பல கோடி இளைஞர்களோட நிலை என்னவாகும்? இது ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த மாபெரும் மக்கள் தொகை நமக்கு தொடர்ந்து பலமா இருக்குமா, இல்ல அதுவே நம்மளோட மிகப்பெரிய பலவீனமா, ஒரு சமூக நெருக்கடியா மாறுமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க.
நாளைக்கு நீங்க நெரிசலான ஒரு பஸ்ல பயணிக்கும் போதோ இல்ல ஒரு புது இந்தியன் ஸ்டார்ட் அப் உலக அளவுல சாதிக்குதுன்னு படிக்கும் போதோ இந்த மக்கள் தொகையை நீங்க எப்படி பாப்பீங்க? இது வெறும் தரவுகள் அல்ல, இது நம்மளோட எதிர்காலம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் விரிவான அலசலில் சந்திப்போம்.